வணக்கம். நிறைய நண்பர்கள் உதவி பேராசிரியர் தேர்விற்கு வரக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் மெத்தட்லிங்க இதுக்கு அதாவது கட்டுரை எப்படி எழுதுறது எங்களுக்கு ஒரு மாடல் சொல்லுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த இது கொடுக்குறேங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சிலபஸ் பார்க்கணும், அந்த ப்ளூம்ஸ் தியரி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எழுதுறது பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் கிடையாதுங்க. நம்ம ஒரு பேராசிரியர் தேர்வுக்கு எழுதுகிறோம். நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய புரிதல், அந்த பயன்படுத்துதல் திறன் நம்மளுக்கு எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் நமக்கு முக்கியத்துவம் தந்து இந்த எஸ்ஸேவை எழுதுனுங்க. அதற்கான ஒரு மாடல் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் எப்படி படிக்கணும் எது மாதிரி சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. இது நம்மளோட மெட்டீரியலில் கொடுத்துருந்ததுங்க. அதனால் இதில் அலகு 9 பண்டைய தமிழரின் அயல்நாட்டு தொடர்புகள், வாணிக தொடர்புகள் பற்றி பார்த்துருக்கோம். இதில் நம்ம எப்படி ஒரு இதை பார்க்குறது, உள்வாங்கிறது, ஏன்னா நம்மளுக்கு 5 வினாக்கள், ஏன்னா பேப்பர் 1லையும் சரிங்க, பேப்பர் 2லையும் சரி, செக்ஷன் பிஏ பொறுத்த வரைக்கும் 5 கொஷின் கம்பல்சரி எழுதணுங்க. அதில் 8 கொஷின் கொடுத்து நம்மளுக்கு ஆப்ஷன் 3 கொடுக்குறாங்க. 10 யூனிட் இருக்குது, 8 கொஷின் கொடுப்பாங்க. 5 கொஷின் எழுதினா மட்டும் போதுமானது. நீங்கள் எப்படி உங்களோட தேர்ந்தெடுத்த முறைகள் இருக்கோ அது உங்களுடைய விருப்பங்க. இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 10 பக்கம் படிச்சிங்கன்னா தான் ஒரு 5 பக்கம் எழுத முடியுங்க. 5 பக்கம் எழுதி திருப்பியும் பயிற்சி பண்ணிங்கன்னா தான் ஒரு 2லேருந்து 3 பக்கம் நீங்கள் எழுத முடியும். அதுக்கான எல்லா மெத்தடுமே நம்ம எப்படி எத்தனை அந்த ஃபுல் டீட்டெயில் இன்னொரு இதில் பார்க்கலாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம பார்க்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இந்த தலைப்புகள் நாம் பார்க்கணும். எவ்வளோ பெருசு இருக்குதோ நம்ம அது எல்லாமேலாம் ஃபுல்லாக படிக்கக்கூடாதுங்க. படிச்சுட்டு இந்த தேவையான அளவுக்கு முக்கியமான குறிப்புகள் மட்டும், ஏன்னா அந்த ஹைலைட் பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால் நம்ம அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும். இப்போ இது வரைக்கும் இருக்குங்களா நம்மளுக்கு? அப்போ இவ்வளோ இருக்கும்போது எல்லா செய்திகளும் நம்ம படிச்சுக்கணும். குறிப்பிட்ட செய்திகள் மட்டும் நம்ம இப்போ ஒரு 5 பக்கம் வர மாதிரி நம்ம இப்போ அண்டர்லைன் பண்ணியாச்சுங்க. அதை நம்ம எழுதி பழகும் போது பார்த்திங்கன்னா ஒரு 3, 2, 2 இந்த பக்கத்தில் வரும். ஆனால் நம்மளுக்கு புக்லெட்டாக கொடுப்பாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடில் நடத்துவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே 8 கொஷின் கொடுத்துட்டு ஏதாச்சும் 5 கொஷின் எழுதுன்னு சொல்லிட்டு புக்லெட்டு பின்னாடி 10 பக்கங்கள் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைங்களா, கொஷின் எழுதுவாங்க, கீழே ஒரு 2 பக்கம் கொடுத்துருவாங்க. அடுத்து 3வது பக்கத்தில் மேலே டாப்பில் கொஷின் இருக்கும், அடுத்த 2 பேஜ் எம்டியாக கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ரூல்டு தாங்க இருக்கும். அந்த கோடு போட்ட பேப்பர் தான் கொடுப்பாங்க, புக்லெட்டாக கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த பக்கத்திற்காக கிட்டத்தட்ட 28லேருந்து 29 வரையும் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேப்பரை வாங்கி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இது மாதிரி கொடுத்துருக்கும்போது முதல்ல தலைப்புகள் முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு எஸ்ஏ டைப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மாறுங்க. ஏன்னா உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் எப்போ இருக்கீங்களோ, இப்போ இப்போ ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா காலக்கோடு பராமரிக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தொடர்பாக இருக்குதோ முதன்மை தலைப்புகள், அந்த உபத்தலைப்பு சப்டைட்டில் போடணுங்க. பாடி ஆஃப் த லெட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பேராகிராஃப் வைஸாக நம்ம ஏன்னா ரொம்ப பெருசாக ஒரே போகக்கூடாது. ஒரு 5 லைன் 6 லைன் வர மாதிரி அழகழகாக பார்த்து, அந்த நிறைய பேர் பண்ணுற தப்பே அங்கே இதில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எழுதிட்டு போகும்போது அந்த லைன் அந்த முழுசாக வார்த்தை எழுத முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அதில் பாதி எழுத்து எழுதிட்டு திருப்பி கீழே எழுதிட்டு வராங்க. அது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம முக்கியமாக ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்ம கலர் பேனாலாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக்கில் யூஸ் பண்ணுங்கள். ஒரே பேனா தான், நீங்கள் அதிலே அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதிலே கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன், கமா, ஃபுல் ஸ்டாப், அது இன்னும் என்னென்ன பண்ணுறீங்களோ நீட்டாக பார்த்துக்க அழகாக எழுதுங்க. முதல் பக்கத்தில் அழகாக எழுதிட்டு பின்னாடி போகும்போது கிறுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்கள் அதுக்கான நிறையா பயிற்சிகள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 5 கொஷினுக்கு 120 நிமிஷம் தான். ஒரு கொஷினுக்கு 24 நிமிஷம். நம்மளுக்கு அந்த வாங்கி யோசித்து எழுதுறதுக்குள்ளாரையே டைம் பத்தாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தயாரிப்பு முறைகளை மாற்றிக்கிங்க, இல்லை மேம்படுத்திக்கங்க. சரிங்க. இதில் பொறுத்த வரைக்கும் அந்த முக்கியமான பாயிண்ட் படிச்சிட்டிங்களா? இப்போ அதை படிக்கும்போது நம்ம குறிப்பிட்டது, ஏன்னா நம்மளுக்கு முக்கியமான விஷயம் சப்டைட்டில் ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஏன்னா நம்மளுக்கு வரி வரியாக நம்ம ஒமிட் பண்ணுறது, வாந்தி எடுக்கிறது, வன்புக்கிறது வேலை கிடையாது. நம்ம இங்கே என்ன மனப்பாடம் பண்ணுறோமோ அங்கே அப்படியே போய் அந்த எழுதி வச்சுட்டு வர்றது கிடையாதுங்க. நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோமோ அது மாதிரி எழுதினாவே போதுமானது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த உபத்தலைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த முக்கியமான நூல்கள், மேற்கோள்கள், எடுத்துக்காட்டுகள், இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. இதை பார்த்துட்டு இதுதாங்க என்னுடைய அந்த ஒரு வெளிப்பாடு. நான் இது படிச்சுட்டு எழுதிட்டு உங்களுக்கோசம் இது ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். நான் ஒரு அளவுக்குமே பார்த்தீங்கன்னா, நான் அதனால தான் என்னுடைய மெட்டீரியலை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெறும் 1 மார்க்காக கொடுக்காம, பாயிண்ட்ஸ் கொடுக்காம
தேவையான இடத்துல அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும், தேவையான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும். நீங்கள் இது மாதிரி செய்திகள் படித்தா தான் அங்கே கோர்வையாக எழுத முடியுங்க. அதனால் அங்கே வந்து பாயிண்டாக எழுதாதீங்க. இதில் பொறுத்த வரைக்கும் பண்டைய தமிழரின் வாணிகம் அதை பற்றி சுருக்கமாக ஒரு இது என்ன இந்த இதில் பார்க்க போகிறோம் அதை பற்றி எழுதியாச்சு. அதற்கப்புறம் அதனோட செய்திகள் என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அது நாம் இங்கே பார்க்குறோம். உங்களுக்கு பாருங்கள், பெரும்பாலும் அந்த வார்த்தையை உடச்சி எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி நான் கொடுத்துருக்கவே மாட்டேங்க. உங்களுக்கு இப்படி தான் கோடு போட்ட பேப்பர் தான் இங்கே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதணுங்க. பெருசாக எழுதாதீங்க. ஏன்னா ரொம்ப எழுதினா அசிங்கமாக போயிடும். ஒரு கோடு டு ஒரு கோடு எழுதாதீங்க. காலேஜ் எக்ஸாம் நிறையவே பண்ணுறோம். ஆனால் இங்கே நம்ம அந்த இது பண்ணக்கூடாதுங்க. அதனால் சின்ன லெட்டராக எழுதி போய் அதனால தான் நீங்கள் பிளாக் பேனால் எழுதுங்க. பேனாலாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 எழுதி வச்சுருங்க. இது மாதிரி ரூல்டு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொயர் வாங்கி வச்சுருங்க. எழுதி பாருங்கள். ஒரு நாளைக்கு கண்டினியூவாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எழுதி பாருங்கள். கை நல்லா வலிக்கணும். அந்த நல்லா அந்த பேனா பிடிக்கிறது வளைக்கிறது எல்லாமே அந்த வலியெல்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த கையெழுத்து ஒரே மாதிரி இருக்குங்க. நீங்கள் அதே மாதிரி அந்த உபத்தலைப்புகள் கொடுத்துட்டு கீழே ஒரு போடுங்க. அதே மாதிரி முக்கியமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மேற்கோள் காட்டிக்கலாம், இங்கே அண்டர்லைன் பண்ணணும், அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, கமா போடுறது, இந்த லெட்டருக்கு வந்து வெளியே போகாமல் பார்க்குறது. ஏன்னா அந்த புக்லெட்டுங்க அதை மடித்து திருத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி ரொம்ப ஒட்டி எழுதாதீங்க. அதனால தான் இந்த பக்கம் லெஃப்ட்டில் லைட்டாக ஸ்பேஸ் விட்டு இந்த பக்கம் எடுத்துருங்க. இப்போ அடுத்த பக்கம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இந்த பக்கம், ஏன்னா அந்த புக்லெட்டை மடித்து அந்த 2 பக்கமும் திருத்தும் போது உங்களுக்கு அந்த இது எதுவும் ப்ராப்ளம் வராத மாதிரி பார்த்துக்குங்க. அந்த வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா கவனமாக தேவையில்லாத பயன்படுத்துங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு எழுதினா போதுமானது. ஒரு வினாக்கும் இவ்வளோ தான் பக்கங்கள் கொடுப்பாங்க. நீங்கள் எது பண்ணாலுமே பிளாக்கில் பண்ணுங்கள். கலராக பண்ண முடியாதுங்க. உங்களுடைய எழுத்தில் தான் நீங்கள் எல்லாமே வித்தியாசம் பண்ணி உங்களுடைய இதை காட்டணுங்க, உங்களுடைய கருத்தை தெரிவிக்கணும். சரிங்க. இதன் அடிப்படையில் இது மாதிரி நீங்கள் எழுதிட்டிங்கனாவே போதுமானதுங்க. எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். இங்கேயுமே நம்மளுக்கு தேவையான இடத்துல பாருங்கள், ரொம்ப கொசன்னு எழுதாமல் அந்த தேவையான இடத்துல பேரா கேப் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ப்ரெசன்டேஷனில் தாங்க ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்மளுக்கு அந்த மதிப்பெண்களை வாங்கி கொடுக்கும். இது மாதிரி நம்மளுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் எழுதி பழங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான மெட்டீரியல் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பேங்க. தேவையானதில் இப்போ நீங்கள் அங்கே எடுத்துக்காட்டு இருக்கும், விளக்கங்கள் இருக்கும், நூற்பாக்கள் இருக்கும், நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நம்மளோட இது வந்து நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த நம்மளுக்கு ப்ளூம்ஸ் தியரி அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அந்த படிநிலைகள் 6 வகைப்படும். அந்த 6 வகைப்படல் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அந்த முதல் 2 நிலைகளான ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங் இது வச்சுருப்பாங்க. அதற்கு அடுத்த செக்ஷன் பியில் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2க்கு செக்ஷன் ஏலையும் சரிங்க, செக்ஷன் பிலையும் சரி, பேப்பர் 1லேயும் சரி, பேப்பர் 2லேயும் சரி, செக்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அடுத்த லெவல்களான அப்ளையிங், அனலைசிங், எவாலுவேட்டிங் அண்டு கிரியேட்டிங் இந்த திறமையை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அதை கொடுத்தா போதுமானது. நம்மளுக்கு செக்ஷன் பி தான் நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் வரப்போகுதுங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுலேயுமே இருக்கும். 2 மணி நேரங்கள், 120 நிமிடங்கள், ஒரு வினாவுக்கும் 24 நிமிடங்களுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். 10 யூனிட் இருக்கும், 8 கொஷின் வரும். அதில் 5 கொஷின் எழுதினா போதுமானது. ஒரு கொஷினுக்கு 10 மார்க்கு. தெரிஞ்ச கொஷினை அதிகமாக எழுதிட்டு தெரியாத கொஷினும் ஒரு பக்கமும் முடிக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கான கண்டிப்பாக படித்ததுக்கான நிறைய விஷயங்கள் தெரியும் போது அதோட கோர்வையாக தொடர்ச்சியாக நீங்கள் எழுதி வச்சாவே போதுமானதுங்க. வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வரும். இன்னுமே அதில் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் பற்றி ஒரு தனி வீடியோவை போடுறேங்க. இதில் இப்போதைக்கு கேட்டுக்கிட்டதுக்கு இது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உதவி பேராசிரியர் தேர்விற்கான தமிழ் பாடத்திற்கு தேவையான அந்த மெட்டீரியல் நம்பிக்கிட்டே இருக்குங்க. வெறும் 4000 மட்டுமே. டெலிவரி சார்ஜும் சேர்த்து தான். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பரை. உங்களுக்கான அந்த அமௌண்ட் மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். அதிகபட்சம் 3 நாளில் உங்களுக்கு வந்துடுங்க. மொத்தம் 4 புத்தகங்கள் இருக்குங்க. இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1, 2, 3 அழகு 1, 2, 3 ஒரு பகுதியாகவும், 4, 5, 6 ஒரு பகுதியாகவும், 7, 8 மற்றும் 10 ஒரு பகுதியாகவும், 9 தனித்த பகுதியாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேவையான கண்டிப்பாக இருக்கிற நாட்களில் அதை நீங்கள் பார்த்துட்டு போனாவே ஈஸியாக வெற்றி வாங்கிடலாங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க.
ஏதாச்சும் சந்தேகமா? இல்லை ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியாம நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் உங்களுக்கு என்ன அடிஷனல் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் எல்லாருமே அந்த சின்ன லெவல் ஆசிரியர் கிடையாதுங்க. இப்போ எல்லாருமே ஒரு உதவி பேராசிரியர்கள். ஏன்னா அந்த இதில் உங்கள் கருத்தை பக்குவமாக சொல்லுங்கள். ஏன்னா கருத்து எல்லாத்திற்குமே அதற்கான முழு சுதந்திரம் இருக்கிறதுங்க. கொஞ்சம் நாகரிகமாக கொஞ்சம் பதிவிடுங்க. நன்றி.